நம்ம வீட்ல காலையில நடக்கிற முக்கியமான பஞ்சாயத்து என்ன? அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்கூலுக்கு போல, இதுதானே? நாமளும் 2 அதட்டு போடுவோம், இல்லனா கெஞ்சி பூத்தாடி பள்ளிக்கு அனுப்பி வைப்போம். ஆனா மயிலாடுதுறை பக்கம் சீர்காழியில அகர எலத்தூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒரு அரசு பள்ளி. அந்த பள்ளியோட ஹெட்மாஸ்டர் திருமதி ஜெயசித்ரா தேவி. இவங்க அகராதியில பசங்க லீவு போடுறதுக்கு இடமே இல்ல. காலையில அட்டெண்டன்ஸ் எடுக்கறாங்களா, லிஸ்ட்ல ஒரு பேரை காணோமா, அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் அவங்க சேர்ல இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஸ்கூட்டி ஜிபிஎஸ் போட்ட மாதிரி கரெக்டா அந்த பையன் வீட்டை நோக்கி சீறி பாயும். வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்திட்டு, என்னடா ஹீரோ இன்னைக்கு வரல, உன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் உனக்கு வெயிட்டிங், வா கிளம்பு. நான் அவங்க கூப்பிடுறதுல ஒரு பவர் இருக்கும். அது ஒரு டீச்சரோட அதிகாரமான பவர் இல்ல, ஒரு அக்கறையுள்ள அக்காவோட உரிமையான அதட்டல். ஏன் இப்படி ஒரு மெனக்கெடல்? இது வெறும் சம்பளம் வாங்குற வேலை இல்லைங்க. நம்ம பசங்க ஒருத்தர் கூட படிப்பை பாதியில விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு முனைப்பு, ஒவ்வொரு மாணவனோட கனவும் ஜெயிச்சிடணுங்கிற ஒரு தவிப்பு. இப்ப சொல்லுங்க, வீடு தேடி வந்து ஒரு பிள்ளையோட எதிர்காலத்துக்கே கை கொடுக்கிற இவங்கள என்னன்னு சொல்றது? இவங்க வெறும் ஹெட் மாஸ்டர் இல்ல, பல பசங்களோட வாழ்க்கைக்கான ரியல் டைம் ஹீரோயின். இவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான் இந்த உலகத்து மேல இன்னும் நம்பிக்கை வருது. சல்யூட் டீச்சர்.